மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் களம் இறங்க இருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கும் விஜய் தான் போட்டியிட இருக்கும் பெரம்பூர் தொகுதியில் இருந்து இன்று பிரச்சாரத்தை துவங்க முடிவு செய்திருந்தார். இதற்காக போலீஸ் மற்றும் தேர்தல் கமிஷனிடம் அனுமதி கேட்டு தாவேகாவினர் விண்ணப்பம் செய்தனர். 3000 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று கூறியிருந்ததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நெரிசல் ஏற்படும் என்று கூறி போலீசார் என்ஓசி வழங்க மறுத்தனர். மாற்று இடத்தில் கூட்டம் நடத்தும்படி பரிந்துரை செய்தனர். போலீசாரும் கீழ்நிலை தேர்தல் அதிகாரிகளும் திமுகவின் ஆதரவாளர்களாக இருப்பதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். விஜயை காட்டமான அறிக்கையும் வெளியிட்டார். இன்று நேரடியாக தலைமை செயலகம் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் இது தொடர்பாக புகார் செய்தார். தங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில்தான் விஜயின் பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. தாவேகாவினர் சுட்டிக்காட்டியிருந்த மாற்று இடத்தில் அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு பெரம்பூர் விவேகானந்தர் நகரில் பிரச்சாரம் செய்கிறார் விஜய். முன்னதாக மதியம் 12 மணியளவில் பெரம்பூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அங்கிருந்து நேரடியாக விவேகானந்தர் நகர் வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் விஜய். அதேபோல் கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். கடந்த முறை 3000 முதல் 5000 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று தாவேகா மனு செய்திருந்தது. அதைத்தான் போலீசார் நிராகரித்தனர். புதிய மனுவில் தெருமுனை பிரச்சாரமாகத்தான் இந்த கூட்டம் நடக்கும், 100 நிர்வாகிகள் வரை பங்கேற்பார்கள் என்று தாவேகாவினர் சொல்லியிருந்தனர். அதன் அடிப்படையில் விஜய் பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கினர். முறைப்படி என்ஓசியும் கொடுத்தனர்.